ஹல்லேலூயா. மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆರೈಸುತ್ತೇನೆ. இன்றைக்கு நம் மத்தியிலே சகோதரன் சைமன் குடும்பம் நம் நடுவில் இருக்கிறார்கள். அவர்களை யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். ஒரு நல்ல சாட்சியோடு கூட ஒரு செய்தியையும் நாம் கேட்டோம். ಒಂದು ಸಾಕ್ಷಿಯ ಸಮೇತ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಕೇಳಿದೆವು. ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக இந்த மகளிடத்திலிருந்து செய்தியை நாம் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ಈ ಮಗಳ ಮುಖಾಂತರ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಎದುರು ನೋಡಲು ಆಗುತ್ತದೆ. ಇದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದದ್ದು. மற்றவர்கள் எல்லாம் செய்தி கொடுக்க மாட்டார்கள் என்று அல்ல, ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಅಂತಲ್ಲ, ஆனால் அந்த உற்சாகம், நான் தேவனுக்காக பேச வேண்டும் என்கிறதான அந்த உற்சாகம், ಆ ಉತ್ಸಾಹ ದೇವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬೇಕು ಎಂಬುವಂತಹ ಆ ಉತ್ಸಾಹದಿಂದ ಆಗಿದೆ. பல வருடங்கள் ஆன விசுவாசிகள் கூட முன்னால வந்து பேச வேண்டும் என்று சொன்னால் மிகவும் தயங்குகிறார்கள், யோசிக்கிறார்கள். ಹಲವು ವರ್ಷದಿಂದ ಇರುವಂತಹ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೂಡ ಮುಂದೆ ಬಂದು ಮಾತನಾಡಲು ಚಿಂತಿಸುತ್ತಾರೆ, ಭಯಪಡುತ್ತಾರೆ. ஆனால் இந்த மகள், அவளுக்கு பயம் இல்லை அல்லது வெட்கம் இல்லை அப்படிங்கிறது இல்லை விஷயம். ಆಕೆಗೆ ಭಯವೂ ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ ಎಂಬ ವಿಷಯವಿಲ್ಲ. ஆனால் நான் அறிந்த என் தேவனை குறித்து நான் பேசுவேன் என்கிறதான அந்த வைராக்கியம். ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡ ದೇವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬೇಕು ಎಂಬ ವೈರಾಗ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போதும். நிச்சயமாக யாக்கோபு மிகவும் பிரியப்படுவார். ಅದು ಸಾಕು. ಯಾಕೋಬ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾನೆ. இந்த உலகத்துல யாருமே ஒரு சிறந்த பிரசங்கி என்று ஒன்று கிடையவே கிடையாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಪ್ರವಾದಿಗಳು ಸುವಾರ್ತೆ ಸಾರುವವರು ಯಾರೂ ಇಲ್ಲ. பெஸ்ட் பிரசங்கி யார் இந்த உலகத்துல? யாரு? யாகுஷுவ கூட ஒரு நல்ல பிரசங்கி கிடையாது. யாகுஷுவನು ಒಳ್ಳೆಯ ಬೋಧಕನು ಅಲ್ಲ. கிடையாது பிரதர். ஏன்னா யாகுஷுவ பிரசங்கம் பண்ணி அதுல 12 பேர் தான் ஒரு பிரசங்கம் பண்ணதே விசுவாசிச்சாங்க. ಯಾಗುಷುವ ಬೋಧನೆ ಮಾಡಿದಾಗ ಅನೇಕ ಜನರು ಕೇಳಿದರು, 12 ಜನರು ಮಾತ್ರ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡರು. மெஜாரிட்டி 70 பேர் கேட்கவே இல்லை, அவங்க விசுவாசிக்காம வெளியே போயிட்டாங்க. 70 ಜನ ಅದನ್ನು ಕೇಳದೆ ಹೊರಗಡೆ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು. அப்போ யாகுஷுவ ஒரு நல்ல பிரசங்கியா இருந்தா என்ன நடந்திருக்கணும்? ಯಾಗುಷುವ ಒಳ್ಳೆಯ ಬೋಧಕನಾಗಿದ್ದರೆ ಏನು ನಡೆಯಬೇಕಿತ್ತು? அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் அதை நம்பி இருக்கணும், அது ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ನಂಬಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಬೇಕಿತ್ತು. ஆக நல்ல பிரசங்கி என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ಒಳ್ಳೆಯ ಬೋಧಕರು ಎಂಬುದಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. அப்படி இருக்கும்போது யார் நன்றாக பிரசங்கம் பண்ணினார்கள்னு நாம மார்க் போடலாமா, கிரேட் பண்ணலாமா? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಯಾರು ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದರು ಎಂದು ನಾವು ಇಲ್ಲಿ ಅಂಕಗಳನ್ನು ಹಾಕಬಹುದಾ? நம்ம நிறைய பேர் பிரசங்கம் பண்ண வராம இருக்க காரணம் என்ன தெரியுமா? ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಬೋಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಾದರೂ ಏನು ಗೊತ್ತಾ? அவங்க எல்லார் மைண்ட்லயும் ஒரு கேள்வி இருக்கு, நான் நல்ல பிரசங்கம் பண்ணேன்னா. ಎಲ್ಲರ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಉಳಿತದೆ, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದೇನಾ? எல்லார் மைண்ட்லயும் அந்த கேள்வி வரத்தான் செய்கிறது. ಎಲ್ಲರೂ ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் கூட இப்படித்தான் யோசிச்சேன். ನಾನು ಅದೇ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. அப்பதான் யாகுஷுவ எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினாரு. ಹಾಗೆ ಯಾಕೋಬ ನನಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. நான் கூட நல்ல பிரசங்கி இல்லப்பா, ನಾನು ಒಳ್ಳೆಯ ಬೋಧಕನೂ ಇಲ್ಲ. அப்படி இருக்கும்போது நீ எப்படி நல்ல பிரசங்கியா வர? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನೀನು ಹೇಗೆ ಒಳ್ಳೆಯ ಬೋಧಕನಾಗಲು ಸಾಧ್ಯ? உனக்கு தெரிந்ததை நீ தைரியமாக சொல்லு. ನಿನಗೆ ತಿಳಿದಿರುವುದನ್ನು ನೀ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳು. அது அவருக்கு பிரியமா இருந்தால் போதும். ಅದು ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿದ್ದರೆ ಸಾಕು. மனிதர்களுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ಮನುಷ್ಯರು ಮೆಚ್ಚಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. ஆனால் மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ಆದರೆ ಮನುಷ್ಯರಿಗೆ ಅದು ಪ್ರಯೋಜನವಾಗಿರಬೇಕು. சவுல் அப்போஸ்தலன் சொல்றான், நான் 4 வார்த்தை பேசினாலும் அது மனிதர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி நான் பேச விரும்புகிறேன். ಅಪೊಸ್ತಲನಾದ ಸೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು 4 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡಿದರೆ ಸಾಕು, ಅದು ಮನುಷ್ಯರಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿದ್ದರೆ ಸಾಕು. அநேக பிரசங்கிமார்களுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ಅನೇಕ ಬೋಧಕರ ಒಂದು ದೊಡ್ಡ ತೊಂದರೆ ಏನು ಗೊತ್ತಾ? அவர்கள் யாகுஷுவை காட்டுவதற்கு பதில் தங்களை காட்ட விரும்புகிறார். ಅವರು ಯಾಕೋಬನ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ತನ್ನನ್ನೇ ತಾವು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்து நாம் அங்கே கடந்து போனால், ಒಂದು ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡಿ ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಹೋದರೆ, எவ்வளவு நல்லவர் என் யாகுஷுவா என்று கேட்கிறவர்கள் சொல்ல வேண்டும். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು ನಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಕೋಬ ಎಂದು ಕೇಳಿದವರು ಹೇಳಬೇಕು. எங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று கேட்கிறவர்கள் சொல்ல வேண்டும். ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು ಎಂದು ಕೇಳಿಸಿಕೊಂಡವರು ಹೇಳಬೇಕು. என்ன அழகான பிரசங்கம் நாம் கேட்டோம் என்று சொன்னால், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಅದ್ಭುತವಾದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿದೆವು
அப்ப அந்த ಹೇಳಿದರೆ பிரசங்கி தன்னைத்தான் காட்டி இருக்கிறாரே தவிர தேவனை காட்டவில்லை. ಆ ಬೋಧಕನು ತನ್ನನ್ನೇ ತಾನೇ ತೋರಿಸಿದ್ದಾನೆ ವಿನಃ ದೇವರನ್ನು ಆತನು ತೋರಿಸಲಿಲ್ಲ. இதைத்தான் இங்கே பேச வருகிற எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ಇದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡಲು ಬರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. இங்க யாரும் உங்களுடைய பேச்சை கேட்க வரல. ಯಾರು ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬರಲಿಲ್ಲ. உங்களுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு யாரும் இங்க வரல. ನಿಮ್ಮ ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರು ಇಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நீங்கள் தேவனை உயர்த்த வேண்டும். ನೀವು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ದೇವರನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತರಬೇಕು. தேவனை வெளிப்படுத்த வேண்டும். ದೇವರನ್ನು ನೀವು ಪ್ರಕಟಿಸಬೇಕು. அதுதான் ஒரு நல்ல பிரசங்கம். ಅದುವೇ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಬೋಧನೆಯಾಗಿರುತ್ತದೆ. ஒரு நல்ல பிரசங்கம் முடிந்த பிறகு ஜனங்கள் அவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும். ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಬೋಧನೆ ಮುಗಿದ ಮೇಲೆ ಜನರು ಆತನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು. ஒரு ஊழியக்காரனிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ಒಬ್ಬ ಸೇವಕನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕೆಂಬ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. யாரெல்லாம் தேவனிடத்தில் நெருங்கி வரும்படியான ஒரு செய்தியை கேட்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವ ಹಾಗೆ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಆತನು ಕೇಳುತ್ತಾರೋ அந்த செய்தி தான் நல்ல செய்தி. ಆ ಸುವಾರ್ತೆಯೇ ಒಳ್ಳೆಯ ಸುವಾರ್ತೆಯಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு மனுஷ ஞானம் தேவையில்லை. ಅದಕ್ಕೆ ಮನುಷ್ಯರ ಜ್ಞಾನ ಬೇಕಾಗಿಲ್ಲ. மனுஷனுடைய சாதுரியம் தேவை கிடையாது. ಮನುಷ್ಯರ ಸಾಮರ್ಥ್ಯವೂ ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவனுடைய ஆவி வேண்டும். ಆ ದೇವರ ಆತ್ಮವೂ ಬೇಕಿದೆ. இப்ப யாரெல்லாம் தேவனுடைய ஆவியில் நிறைந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೋ அதுதான் நல்ல பிரசங்கம். ಅದುವೇ ಒಳ್ಳೆಯ ಬೋಧನೆಯಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி இங்கே வருவதற்கு நீங்கள் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ಹಾಗಿದ್ದರೆ ಇಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನಾದರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬ ಚಿಂತಿಸಿ ಅವಶ್ಯಕತೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬರಬೇಕಾಗಿಲ್ಲ. நீங்கள் எல்லாரும் ஃப்ரீயாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த வாய்ப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். ನೀವೆಲ್ಲರೂ ಸುಲಭವಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಣ ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. தேவனுக்காக தைரியமாக பேசுங்கள். ದೇವರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு போகட்டும். ಮನುಷ್ಯರು ಏನು ಬೇಕಾದರೂ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಲಿ. கிட்டத்தட்ட பிரசங்கம் என்பது உங்கள் அனுபவ சாட்சியோடு கூடி இருந்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும். ಬೋಧನೆ ಎಂಬುದು ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷ್ಯ ಜೊತೆಗೆ ಇದ್ದರೆ ಅದನ್ನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இனி நீங்கள் தயங்கவே வேண்டாம். ಇನ್ನು ಮೇಲೆ ನೀವು ಹಿಂಜರಿಯಬೇಕ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தைரியமாக வந்து பேசு. ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಮುಂದೆ ಬಂದು ಮಾತನಾಡಿ. யாரை குறித்து பேச போகிறீர்கள்? ನೀವು ಯಾರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತೀರಿ? உங்களை ரட்சித்தவரை குறித்து, ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದವರ ಬಗ್ಗೆ, உங்களுக்கு விடுதலை கொடுத்தவரை குறித்து, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟವರ ಬಗ್ಗೆ, உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தவரை குறித்து பேச போகிறேன். ನಿಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಟ್ಟವರ ಬಗ್ಗೆ ನೀವು ಮಾತನಾಡಲು ಬರುವಿರಿ. ஆகவே அவர் மகிமைப்பட்டால் போதும். ಆದ್ದರಿಂದ ಆತನ ಮಹಿಮೆ ಹೊಂದಿದರೆ ಸಾಕು. ஒருவேளை நான் பேசினதினால ஜனங்கள் என்னை அவமானப்படுத்தினால் நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಮಾತನಾಡಿದ್ದರಿಂದ ಜನರು ನನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸಿದರೆ ನಾನು ಇನ್ನೂ ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. அப்படிப்பட்ட மனநிலை எல்லாருக்கும் வர வேண்டும். ಆ ರೀತಿ ಮನಸ್ಸಿಂದ ಎಲ್ಲರಿಗೂ ಬರಬೇಕು. அப்பொழுது உங்களுடைய பிரசங்கம் நன்றாக இருக்கும். ಹಾಗಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಬೋಧನೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், ஜான் த காஸ்பல் சாப்டர் 11 verse 21. ಯೋಹಾನನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ. ಮತ್ತು ಮಾರ್ಥಳು ಯಾಕುಶ್ವಗೆ, ಸ್ವಾಮಿ, ನೀನು ಇಲ್ಲಿ ಇರುತ್ತಿದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. 32 also 32. ಮರಿಯಳು ಯಾಕುಶ್ವ ಇದ್ದಲ್ಲಿಗೆ ಬಂದು ಆತನನ್ನು ಕಂಡು ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಬಿದ್ದು, ಸ್ವಾಮಿ, ನೀನು ಇಲ್ಲಿ ಇರುತ್ತಿದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ ಅಂದಳು. ஹல்லேலூயா. ரெண்டு சகோதரிகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ಇಬ್ಬರ ಸಹೋದರರ ಕುರಿತು ನಾವಿಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஒன்று மார்த்தாள், மற்றொன்று மரியாள். ಒಬ್ಬಳು ಮಾರ್ಥಳು, ಮತ್ತೊಬ್ಬಳು ಮರಿಯಳು. இரண்டு பேரும் லாசருவினுடைய சகோதரிகள். ಈ ಇಬ್ಬರು ಲಾಜರನ ಸಹೋದರಿಯರಾಗಿದ್ದರು. இந்த ரெண்டு சகோதரிகளை குறித்து நாம் வேறொரு இடத்துல இவர்களுடைய விஷயங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ಈ ಇಬ್ಬರು ಸಹೋದರಿಯರ ಬಗ್ಗೆ ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರ ವಿಷಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 10 verses 38 to 40. ಲೂಕನ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 38ರಿಂದ 42 ವಚನಗಳು. ಅವರು ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಆತನು ಒಂದಾನೊಂದು ಹಳ್ಳಿಗೆ ಬಂದನು. ಅಲ್ಲಿ ಮಾರ್ಥಳೆಂಬ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯು ಆತನನ್ನು ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳಿಸಿಕೊಂಡಳು. ಆಕೆಗೆ ಮರಿಯಳೆಂಬ ಒಬ್ಬ ತಂಗಿ ಇದ್ದಳು.
ಈಕೆಯು ಸ್ವಾಮಿಯ ಪಾದಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡು ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಳು. ಆದರೆ ಮಾರ್ತಳು ಬಹಳ ಸೇವೆಯ ವಿಷಯವಾಗಿ ಬೇಸತ್ತು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು, ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ತಂಗಿಯ ಸೇವೆಗೆ ನನ್ನೊಬ್ಬಳನ್ನೇ ಬಿಟ್ಟಿದ್ದಾಳೆ, ಇದಕ್ಕೆ ನಿನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವೋ? ನನಗೆ ನೆರವಾಗಬೇಕೆಂದು ಆಕೆಗೆ ಹೇಳು ಅಂದಳು. ಸ್ವಾಮಿಯು ಆಕೆಗೆ, ಮಾರ್ತಾಳೆ ಮಾರ್ತಾಳೆ, ನೀನು ಅನೇಕ ವಿಷಯವಾಗಿ ಚಿಂತೆಯಲ್ಲೂ ಗಡಿಬಿಡಿಯಲ್ಲೂ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಿ. ಕೆಲವು ಮಾತ್ರ ಬೇಕಾದದ್ದು, ಅಥವಾ ಒಂದೇ. ಮರಿಯಳು ಆ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ, ಅದು ಆಕೆಯಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரெண்டு சகோதரிகளுடைய உண்மையான நேச்சர் என்ன என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ಈ ಇಬ್ಬರು ಸಹೋದರಿಯ ಸ್ವಭಾವ ಏನು ಎಂದು ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. மார்த்தாள் என்பவள் மிகவும் நல்லவள், ಮಾರ್ತಳು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವಳು, அதே போல மரியாளும் நல்லவள். ಮರಿಯಳು ಒಳ್ಳೆಯವಳೆ. அப்போ மார்த்தாள் தன் வீட்டில் வந்தவரை வரவேற்க வேண்டும், அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் கவனம் உள்ளவளாய் இருந்தாள். ಮಾರ್ತಳು ತನ್ನ ಮನೆಗೆ ಬಂದವರನ್ನು ಗೌರವಿಸಬೇಕು ಎಂಬುದರಲ್ಲಿ ಆತಳು ತುಂಬಾ ಗಮನವುಳ್ಳವಳಾಗಿದ್ದಳು. சோ ஆகவே அவள் கெட்டவள் என்று நாம் சொல்ல முடியாது, ಆದ್ದರಿಂದ ಆಕೆ ಕೆಟ್ಟವಳು ಎಂದು ನಾವು ಹೇಳಲು மரியாதை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தெரியாதவள் என்று நாம் சொல்ல முடியாது. ಆಕೆಗೆ ಅವಮಾನ ಪಡಿಸದವಳು ಅಂತ ಅವಳಿಗೆ ಇಲ್ಲ. ஆனால் மரியாள் என்ன செய்கிறாள்? ಆದರೆ ಮರಿಯಳು ಏನು ಮಾಡುತ್ತಾಳೆ? அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறாள். ಆಕೆಯ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಕೆ இப்ப ಕೇಳುತ್ತಿರುತ್ತಾಳೆ. யாகுஷுவா ரெண்டு பேரை குறித்து வித்தியாசப்பட்டு பேசுகிறார். ಯಾಕೋಬ ಇಬ್ಬರ ಕುರಿತು ವ್ಯತ್ಯಾಸದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. மார்த்தாளை, நீ உலக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். ಮಾರ್ತಾಳೆ, ನೀನು ಲೋಕದ ವಿಷಯವಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡು ಚಿಂತೆ ಪಡುತ್ತಿದ್ದಿ. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். ಆದರೆ ಮರಿಯಳು ಆ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. நல்ல பங்கு என்ன? ಉತ್ತಮ ಭಾಗ ಎಂದರೆ ಏನು? ஆ? ವಾರ್ತೆ. தேவனை அறிவது. So, நல்ல பங்கு என்பது தேவனுடைய வார்த்தை. ಉತ್ತಮ ಭಾಗ ಎಂದರೆ ಅದು ದೇವರ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக அந்த மரியாள் இவரிடத்திலிருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ಮರಿಯಳು ಇದರಿಂದ ಬರುವಂತಹ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾಳೆ. ஆனால் மார்த்தாள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ಆದರೆ ಮಾರ್ತಳು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ಇದರಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ? இல்ல, வார்த்தை என்றால் என்ன என்று அதை பற்றி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ವಾಕ್ಯ ಎಂದರೆ ಏನು ಎಂದು ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಎಷ್ಟು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ? இந்த வார்த்தையை தான் நமக்கு ஜீவன். ಈ ವಾಕ್ಯವೇ ನಮಗೆ ಜೀವವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கே யாகுஷுவா என்கிற உருவம் நமக்கு முக்கியம் இல்லை. ಅಲ್ಲಿ ಯಾಕುಷ್ವ ಎಂಬುವ ರೂಪ ನಮಗೆ ಮುಖ್ಯವಲ್ಲ. அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் நமக்கு முக்கியம். ಆತನ ಬಳಿಯಿಂದ ಹೊರಟು ಬರುವಂತ ವಾಕ್ಯಗಳೇ ನಮಗೆ ಮುಖ್ಯವಾದವು. ஆக இந்த மரியாள் அந்த விஷயத்தில் தெளிவுள்ளவளாய் இருந்து அந்த வார்த்தையை தெரிந்து கொண்டாள். ಆದ್ದರಿಂದ ಮರಿಯಳು ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನು ಆಕೆ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. ஆனால் இந்த மார்த்தாளோ இந்த உலகமே என்னால்தான் இயங்குகிறது என்ற வண்ணத்தில் உலகத்தின் பாரங்களை எல்லாம் எடுத்து தன் தலைமையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ಆತಳು ಈ ಮಾರ್ತಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಚಿಂತೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆತಳು ತನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. அதை யாகுஷுவா தேவையில்லாத காரியம் என்று சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಯಾಕುಷ್ವ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅದು ಬೇಡವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு நம்மில் அநேகர் அப்படிப்பட்டதான எல்லா விஷயத்தையும் எடுத்து நம் தலைமையில் இட்டுக்கொண்டு என்ன இல்லாமல் ஒன்றுமே நடக்காது என்று நினைத்துக் கொள்கிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಅನೇಕ ಜನರು ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನನ್ನಿಂದ ಇಲ್ಲದೆ ಏನು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் இல்லைன்னா அந்த குடும்பமே நடக்காது என்று நாம் நினைக்கிறோம். ನಾನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಈ ಕುಟುಂಬನೇ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒருவேளை நீங்க இல்லைன்னா இன்னும் நல்லா நடக்கும் உங்க குடும்பம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. அதே போல நான் இல்லைன்னா எங்க ஆபீஸ் நல்லாவே நடக்காதுன்னு நினைக்கிறோம். ನಾನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನನ್ನ ಕಚೇರಿ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இல்லவே இல்ல, நீங்க இல்லைன்னா உங்க ஆபீஸ் இன்னும் நல்லா நடக்கும். ನೀವು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಕಚೇರಿ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. நீங்க போனா உங்க இடத்துல இன்னும் 2 பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். ನೀವು ಹೋದರೆ ನಿಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸದ ಅವಕಾಶ ಸಿಗುತ್ತದೆ. கம்பெனி நல்லா தான் நடக்கும். ಕಚೇರಿ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. அதனால யாருமே நான் ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு நாம நினைச்சுக்க கூடாது. ಯಾರು ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ಮುಖ್ಯವಾದವರು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಾರದು. இந்த மார்த்தாள் அதைத்தான் நினைத்தாள். ಈ ಮಾತುಗಳು ಹಾಗೆ ನೆನೆಸಿಕೊಂಡಳು. நான் தான் இந்த வீட்டில் முக்கியமானவள். ನಾನೇ ಈ ಮನೆಗೆ ಮುಖ್ಯವಾದವಳು. ஆக நான் எல்லாவற்றையும் கவனிக்காவிட்டால் இந்த வீட்டில் கவனிக்க யாருமே இல்லை. ನಾನು ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಗಮನಿಸದೆ ಹೋದರೆ ಈ ಮನೆಯನ್ನು ಗಮನಿಸುವವರು ಯಾರೂ ಇಲ್ಲ. இங்கே மரியாளை குறித்து அவள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுகிறா பாருங்க. ಈ ಮರಿಯಳ ಕುರಿತು ಆಕೆ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. இந்த மரியாள் வீட்டில் உள்ள முக்கியமான வேலைகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவள் கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை. ಈ ಮರಿಯಳು ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಮುಖ್ಯವಾದ ಕೆಲಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆಕೆ ಹೇಳುತ್ತಾಳೆ. நான் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்திருக்கிறேன். ನಾನೇ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ.
அவ வந்து எனக்கு சின்ன ஒரு ஹெல்ப் கூட பண்ண வரல அப்படின்னு. ಅವಳು ನನಗೆ ಬಂದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಹಾಯವೂ ಮಾಡಲಿಲ್ಲ. நமக்கு நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಈ ತರ ಒಂದು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಇದೆ. மற்றவங்க செய்யறத பார்த்துட்டு பாரு இவங்க எனக்கு ஹெல்ப்பே பண்றதில்ல, எல்லாமே நானே பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்குது. ನಾವು ಅನೇಕರು ನೋಡಿ ಇವೆಲ್ಲವನ್ನು ನಾನೇ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬ ದೂರು ನಾವು ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ಹೊರಿಸುತ್ತೇವೆ. நான் தான் எங்க வீட்டுல நம்பர் 1. ನಾನೇ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬರ್ 1 ಆಗಿ. சில வீடுகள்ல ஆண்கள் சொல்வாங்க நான் தான் நம்பர் 1ன்னு சொல்லி. ಕೆಲ ಮನೆಯಲ್ಲಿ ಗಂಡಸರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನೇ ನಂಬರ್ 1 ಎಂಬುದಾಗಿ. ஆனா அது கொஞ்சம் பழைய காலத்துல, இப்ப கிடையாது அப்படி. ಆದರೆ ಅದು ಹಳೆಯ ಕಾಲದಲ್ಲಿ, ಈಗ இப்ப ஆம்பளைங்க யாரும் நான் தான் நம்பர் 1ன்னு சொல்றதே இல்ல, சொல்ல முடியாது. ಈಗ ಗಂಡಸರು ನಾನೇ ನಂಬರ್ 1 ಹೇಳಲು ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. சோ இப்ப யாரு நம்பர் 1 வீட்ல? அத சொல்றது கூட பிரதர்ஸ் பயப்படுறாங்க. வீட்ல நம்பர் 1 இப்ப வந்து லேடிஸ் தான். மனைಯಲ್ಲಿ ನಂಬರ್ 1 ಹೆಂಗಸರಾಗಿರುತ್ತಾರೆ. ஆமா. ஆனா இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் பார்த்தோம்னா யாக்கோபுடைய சமூகத்துக்கு முன்பாக யாருமே நம்பர் 1 கிடையாது. ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನೋಡುವುದಾದರೆ ಯಾಕೋಬನ ಸಮ್ಮುಖದ ಮುಂದೆ ಯಾರು ಮೊದಲನೇ ಅಂಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவருடைய வார்த்தை தான் நம்பர் 1. ಆತನ ವಾಕ್ಯವೇ ನಂಬರ್ 1 ಆಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் ಆತನ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ நீங்கள் நம்பர் 1 ஆக மாறி விடுவீர்கள். ನೀವು ನಂಬರ್ 1ಗೆ ನೀವು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೀರಿ. இந்த உலகத்தின் பாரங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் மேல் எடுத்து வைத்துக் கொண்டால் ಈ ಲೋಕದ ಭಾರವನ್ನೆಲ್ಲ ನೀವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಎತ್ತಿಕೊಂಡರೆ நீங்கள் ஒன்றுமில்லாமல் போய் விடுவீர்கள். ನೀವು ಏನು ಇಲ್ಲದವರಾಗಿ ಹೋಗುತ್ತೀರಿ. அப்ப தேவையானது ஒன்றே, ಬೇಕಾಗಿರುವುದು ಒಂದೇ, அது என்ன? வார்த்தை. ಅದು ವಾಕ್ಯವೇ. காரணம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ಕಾರಣ ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರ ಬದುಕುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನು. அதுதான் தேவையானது. ಅದೇ ಬೇಕಾಗಿರುವುದು. ரொட்டி தேவையானது இல்ல, ರೊಟ್ಟಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அல்லது ரொட்டி செய்வதற்கு நீங்கள் முக்கியமான ஆள் என்று அது முக்கியமான விஷயமே கிடையாது. ನೀವು ರೊಟ್ಟಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಮುಖ್ಯವಾದವರಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். ದೇವರ ವಾಕ್ಯವೇ ಮುಖ್ಯವಾದುದು. காரணம் ரொட்டி உங்களுக்கு ஜீவனை தருவதில்லை. ಕಾರಣ ರೊಟ್ಟಿ ನಿಮಗೆ ಜೀವವನ್ನು ತರುವುದಿಲ್ಲ. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஆகாரமும் நமக்கு ஜீவனை தருவதில்லை. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ಆಹಾರವೂ ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அது தற்காலத்திற்கு நம்முடைய பசியை போக்குகிறது, அவ்வளவுதான். ಅದು ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ನಮ್ಮ ಹಸಿವನ್ನು ನೀಗಿಸುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் உண்மையாக நமக்கு ஜீவனை தருவது எது என்றால் அது தேவனுடைய வார்த்தை தான். ಆದರೆ ನಿಜವಾಗಿ ನಮಗೆ ಜೀವನ ತರುವುದು ಯಾವುದೆಂದರೆ ಅದು ದೇವರ ವಾಕ್ಯವೇ. காரணம் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ಕಾರಣ ದೇವರ ವಾಕ್ಯವು ಆತ್ಮವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿಯೂ ಅದೇ. அதை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ಅದನ್ನು ಯಾರು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರು ಭಾಗ್ಯವಂತರು. ஆகவே எனக்கு இந்த உலகத்தில் எது இல்லாமல் போனாலும் எனக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ನನಗೆ ಏನು ಇಲ್ಲದೆ ಹೋದರೂ ನನಗೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳೇ ಬೇಕು ಎಂದು ಯಾರು ಬರುತ್ತಾರೋ ಅವರೇ ನಿಜವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಂಡವರು. சோ இப்போ மார்த்தாளை குறித்து நாம் பார்த்தோம். ಈಗ ಮಾರ್ತಾಳ ಕುರಿತು ನಾವು ನೋಡಿದ್ದೆವು. இப்போ லாசரஸ் அவர்களுடைய ஒரே சகோதரன் மரித்து போனான். ಈಗ ಲಾಸರನ ಒಬ್ಬೇ ಸಹೋದರನಿದ್ದವನು ಮರಣ ಹೊಂದಿದನು. இப்பொழுது யாகுஷு அங்கே வருகிறார். ಈಗ ಯಾಗುಶ್ವ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. ஆனால் யாகுஷுவுக்கு முன்னமே தெரியும் லாசர் மரித்து விட்டான் என்று சொல்லி. ಆದರೆ ಯಾಗುಶ್ವಗೆ ಮೊದಲೇ ಗೊತ್ತಿತ್ತು ಲಾಸರು ಸತ್ತು ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ. அவன் சுகவீனமாய் இருக்கும் பொழுதே யாகுஷுவுக்கு தெரியும். ಅವನು ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಇದ್ದಾಗಲೇ ಯಾಗುಶ್ವನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು. ஆனாலும் அவன் மரிக்கட்டும் என்று அவர் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துகிறார். ಕಾರಣ ಅವನು ಮರಣ ಹೊಂದಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ತಡ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ஆக யாகுஷுவுக்கு நன்றாக தெரியும் அவன் மரித்து விட்டான் என்று. ಆದ್ದರಿಂದ ಯಾಗುಶ್ವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು ಆತನು ಸತ್ತು ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ. தான் என்ன செய்ய போகிறோம் என்பதும் அவருக்கு தெரியும். ತಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದು ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ஏனெனில் பிதாவானவர் ஏற்கனவே அவருக்கு எல்லாவற்றையும் காட்டி விட்டார். ಏಕೆಂದರೆ ತಂದೆಯಾದನು ಮೊದಲೇ ಆತನಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾನೆ. சோ எல்லாம் தெரிந்து கொண்டு அவர் ஒன்றும் தெரியாதவர் போல் அங்கே மார்த்தாள் இடத்திலே வருகிறார். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಮಾರ್ತಾಳ ಬಳಿಗೆ ಆತನು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. சோ இப்போ மார்த்தாள் சொல்லுகிறாள், ஐயா நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ಈಗ ಮಾರ್ತಾಳು ಹೇಳುತ್ತಿದ್ದರೆ, ಸ್ವಾಮಿ ನೀನು ಇರುತ್ತಿದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. உண்மையான வார்த்தை தானே? ಇದು ನಿಜವಾದ ಮಾತಲ್ಲವೇ? ஹல்லேலூயா. ஹalleluya. உண்மையாகவே யாகுஷுவா நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரானால் நமக்கு எந்த கேடும் வராது. ಖಂಡಿತವಾಗಲೂ ಯಾಗುಶ್ವ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಮಗೆ ಯಾವ ಕೇಡು ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. எல்லா காரணத்தை வைத்தும் அவர் நம்மை விட்டு போகாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ಎಲ್ಲ ಕಾರಣದಿಂದಲೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದ ಹಾಗೆ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. சோ எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் ಯಾವಾಗಲೂ ಆತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಬೇಕಾದರೆ நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும். ನಾವು ಎಂದಿಗೂ ಆತನೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ನಮ್ಮ ಮನ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಗೊತ್ತಾ? அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். அவுட் ஆஃப் சைட் சொல்லுங்க எல்லாரும்.
அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய கண்களுக்கு முன்னால் இல்லை என்றால் நம்முடைய மனதிலும் இல்லை. ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ. அந்த லெவல்ல தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವಿದ್ದೇವೆ. ஆனால் உண்மையான அன்பு இருந்தால், ಆದರೆ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ அவர்கள் உங்கள் கண்களை விட்டு விலகுவதே கிடையாது. ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಎಂದಿಗೂ ಕದರುವುದಿಲ್ಲ. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, யாகுவாவை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ಯಾಕೋನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಎದುರಿನಲ್ಲೇ ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡು, ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಎಂದಿಗೂ ಕದರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது என்ன, யாகுவா எப்பவுமே அவருக்கு முன்னால தரிசனம் காட்டிக்கிட்டே இருக்கிறாரா? ಹಾಗಿದ್ದರೆ ಯಾಕೋವ ಯಾವಾಗಲೂ ಆತನ ಮುಂದೆ ದರ್ಶನ. இப்ப இந்த சங்கீதக்காரனுக்கு முன்பாக யாகுவா எப்படி இருக்கிறார்? ಈ ಕೀರ್ತನೆಗಾರನ ಮುಂದೆ ಯಾಕೋವ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾನೆ? அந்த சங்கீதக்காரனுடைய நினைவில் இருக்கிறார். ಆ ಕೀರ್ತನೆಗಾರನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆತನಿದ್ದಾನೆ. ஒரு நிமிடமும் அவரை நினைப்பதை விட்டு அவன் விலகவில்லை. ಒಂದು ಕ್ಷಣನೂ ಆತನನ್ನು ನೆನೆಸದೆ ಅವನು ಇರುವುದೇ ಇಲ್ಲ. நாம் நேசிக்கிறவர்கள் எப்பொழுது நமக்கு முன்பாக இருந்தால்தான் நாம் நினைவு வைத்திருப்போம் என்பது இல்லை. ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. அவர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் நம்முடைய மனதில் எப்பவும் இருப்பார்கள். ಅವರು ಈ ಲೋಕದ ಯಾವ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವರು. சோ கண்களால் அல்ல, மாமிச கண்களால் அல்ல, நம்முடைய ஆவியின் கண்களால் நாம் அவர்களை பார்த்து கொண்டே இருப்போம். ಅದು ಮಾಂಸದ ಕಣ್ಣಿಂದ ಅಲ್ಲ, ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣಿಂದ ನಾವು ಅವರನ್ನು ಎಂದಿಗೂ ನೋಡುತ್ತಿರುತ್ತೇವೆ. ஆனால் மார்த்தாள் இன்னும் அந்த பக்குவத்திற்குள் வரவில்லை. ಆದರೆ ಮಾತ್ರ ಇನ್ನೂ ಆ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ಅವರು ಬರಲಿಲ್ಲ. இல்ல, நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ನೀನು ಇರುತ್ತಿದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், அவர் தூரத்திற்கும் தேவன் அல்லவா? ಆತನು ಸಮೀಪಕ್ಕೆ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲ, ದೂರಕ್ಕೂ ಆತನು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ಆತನು ಎಂದಿಗೂ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆಂಬ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள் இருந்தால், ಆತನು ಎಂದಿಗೂ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆಂಬ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ நாம் பயப்படாமல் நாம் தைரியமாய் இருப்போம். ನಾವು ಭಯಪಡದೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேகருக்கு தேவன் இங்க ஆராதனை இடத்தில் மட்டும்தான் இருக்கிறார். ಅನೇಕರಿಗೆ ದೇವರು ಇಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇದ್ದಾರೆ. இந்த ஆராதனை விட்டு போய்விட்டால் அவர் இல்லை. ಈ ಆರಾಧನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. மீண்டும் எப்ப அவர் உங்கள் பக்கத்தில் வருகிறார்? ಮತ್ತೆ ಅವರು ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ? நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ. மற்ற நேரத்தில் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பது போல நமக்கு அந்த எண்ணமே வருவதில்லை. ಬೇರೆ ಸಮಯದಲ್ಲೆಲ್ಲ ಆತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬ ಯೋಚನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ஆனால் எந்த விசுவாசி எப்பொழுதுமே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற எண்ணத்தில் வாழ்கிறார்களோ, ಯಾವಾಗ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು ಜೀವನ ನಡೆಸುತ್ತಾನೋ, அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கையாய் இருக்கும். ಅವರ ಜೀವನ ಅವರು ಜಯ ಹೊಂದಿದಂತ ಜೀವನವಾಗಿರುತ್ತದೆ. அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் வராது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಪಾಪ ಬರುವುದಿಲ್ಲ. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் வராது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. அவருடைய வாழ்க்கையிலே தோல்வி வராது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋಲು ಅನುಭವಿಸುವುದಿಲ್ಲ. ஏன்னா நான் அவரை முன்னால வைத்திருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ಏಕೆಂದರೆ ಆತನನ್ನ ಕಣ್ಣ ಎದುರಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ ನಾನು ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மற்றவர்களிடத்தில் நாம் பேசும்போது கூட அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் பேசுவோமானால், ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಆತನು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬ ಭಾವನೆಯಿಂದ ನಾವು ಮಾತನಾಡುವುದಾದರೆ தவறான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராது. ತಪ್ಪಾದ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವುದಿಲ್ಲ. அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு எப்பொழுது நமக்குள்ள இருக்குமானால், ಆತನು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬ ಭಾವನೆ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ தவறான சிந்தனை கூட என்னுடைய மனதிலே வராது. ತಪ್ಪಾದ ಯೋಚನೆ ಕೂಡ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. யாகுவ அதை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ಯಾಕೋ ಇದರ ಬಗ್ಗೆ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் என்னாலும் பொல்லாங்கானதே என்று சொல்லுகிறார். ಮನುಷ್ಯರ ಯೋಚನೆಗಳು ಎಂದಿಗೂ ಅದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. ஆதியாகமம், ஜெனசிஸ் 6th chapter நினைக்கிறேன். Yes, verse 5. Genesis chapter 6 verse 5. ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಮನುಷ್ಯರ ಕೆಟ್ಟತನವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೋಚಿಸುತ್ತಿರುವುದೆಲ್ಲವೂ ಯಾವಾಗಲೂ ಬರೀ ಕೆಟ್ಟದಾಗಿರುವುದು. ஹல்லேலூயா. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று யாகுவா கண்டார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது யாகுவா என்னோடு கூட பேசினார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಯಾಕೋಬ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ.
உடனே நான் என்னுடைய இருதயத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். ತಕ್ಷಣ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನಾನು ಶೋಧಿಸಿ ನೋಡಲು என்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது? ನನ್ನ ಹೃದಯದ ಯೋಚನೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? ஒரு நாள் நான் கண் விழித்து இருக்கிறதான அந்த 12 hours or 14 hours or 15 hoursல எத்தனை முறை பொல்லாத சிந்தனை என் மனதில் வந்தது. ನಾನು ಕಣ್ಣು ತೆಗೆದು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದಾಗ ಎಷ್ಟು ಸಲ ನನ್ನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಕೆಟ್ಟದ ಯೋಚನೆಗಳನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. அன்றைக்கு அந்த ஜனங்களுடைய இருதயத்தை கண்ட தேவன் என்னுடைய இருதயத்தை காணாமல் இருப்பாரோ? ಆ ದಿನದಲ್ಲಿ ಆ ಜನರ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿದಂತ ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೋಡದೇ ಇರುವನೇ? அவர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு எனக்குள் வந்தது. ಆತನು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ ಎಂಬ ಭಾವನೆ ನನಗೆ ಬಂತು. பொல்லாத சிந்தனைகள் வரும்போது உடனடியாக இந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ಕೆಟ್ಟದ ಯೋಚನೆಗಳು ಬರುವಾಗ ತಕ್ಷಣ ಈ ವಾಕ್ಯ ನನ್ನ ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತದೆ. உடனே நான் அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்து விடுவேன். ತಕ್ಷಣ ಆ ಯೋಚನೆ ನಾನು ಹೊರಗಡೆ ಬಂದು ಬಿಡುತ್ತೇನೆ. அல்லது பொல்லாத பிசாசை அந்த நினைவை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி கடிந்து கொள்ளுவேன். ಸೈತಾನನೇ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು, ಈ ಯೋಚನೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು ಎಂದು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. ನಮ್ಮ ಹೃದಯದ ಯೋಚನೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಎಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஒரு நாளிலே எத்தனை முறை பொல்லாத சிந்தனைகள் நம்முடைய மனதிலே வருகிறது. ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕೆಟ್ಟ ಯೋಚನೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அன்றைக்கு அதை பார்த்து 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6th verse. ಮನುಷ್ಯರ ಕೆಟ್ಟತನ ಭೂಮಿ ಮೇಲೆ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಆಗಿರುವುದನ್ನು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೋಚಿಸುವುದೆಲ್ಲವೂ ಯಾವಾಗಲೂ ಬರೀ ಕೆಟ್ಟದಾಗಿರುವುದನ್ನು ಯಾಕೋಬನು ನೋಡಿ ತಾನು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೊಂದುಕೊಂಡನು. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் இருதயத்தில் பொல்லாத சிந்தனை வருமானால் ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಯೋಚನೆ ಬರುವುದಾದರೆ தேவனுடைய இருதயம் உங்கள் நிமித்தமாக நொந்து போகும். ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತಾನೆ, நொந்து போகும், ನೊಂದು ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனை வரும் பொழுதெல்லாம் நம்மை குறித்து தேவன் வருத்தப்படுகிறார். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳು ಬರುವಾಗಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಅಲ್ಲಿ ನೊಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதே வேளையிலே நம்முடைய இருதயத்திலே நல்ல சிந்தனை வருமானால் ಅದೇ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಯೋಚನೆಗಳು ಬರುವುದಾದರೆ நம் நிமித்தம் யாகுவா பிரியப்படுவார், சந்தோஷப்படுவார். ನಮ್ಮ ನಿಮಿತ್ತ ಯಾಕೋಬನು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾನೆ. சோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளிலே நான் எத்தனை மணி நேரம் யாகுவாவுக்கு வேதனை கொடுத்தேன், எத்தனை மணி நேரம் நான் யாகுவாவை சந்தோஷப்படுத்தினேன் என்று நீங்கள் யோசித்து பாருங்க. ಈ ರೀತಿ ಇದ್ದಾಗ ಎಷ್ಟು ಗಂಟೆ ನಾನು ಯಾಕೋಬು ಸಂತೋಷ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ಎಷ್ಟು ಸಮಯ ಯಾಕೋಬನಿಗೆ ನಾನು ದುಃಖವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அப்பொழுது யாகுவா உங்கள் மேல் எவ்வளவு பிரியமா இருக்கிறார் என்று உங்களுக்கே தெரியும். ಆಗ ಯಾಕೋಬ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣವಾ? என் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளை நான் வரவிட மாட்டேன். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಯನ್ನು ಬರಲು ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. என் தேவனுக்கு என்னை குறித்து வேதனை உண்டாக நான் விட மாட்டேன். ನನ್ನ ಬಗ್ಗೆ ದೇವರಿಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಲು ಚಿಂತೆ ಮಾಡಲು ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து அதன்படியாக நாம் நடப்போமானால் நிச்சயமாக நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ಆ ರೀತಿ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದಾದರೆ ನಾವು ಖಂಡಿತವಾಗಲೂ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿರುತ್ತೇವೆ. சோ இங்கே மார்த்தாள் உலக பிரகாரமான சிந்தனைகளாலே தன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறாள். ಇಲ್ಲಿ ಮಾರ್ತಾಳು ಲೋಕದ ಚಿಂತನೆಗೆ ಗಡಿಬಿಡಿಯಾಗಿ ಚಿಂತೆ ತುಂಬಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. அவள் அப்படி இருக்கக்கூடிய வேளையில இங்க யாகுஷுவா அவளுடைய வீட்டுக்கு வருகிறார். ಆ ರೀತಿ ಇದ್ದಾಗ ಯಾಕೋಬ ಆಕೆಯ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. அங்கே லாசரு மரித்து போனான். ಅಲ್ಲಿ ಲಾಸರನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾನೆ. இப்ப லாசரு யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் ಈಗ ಲಾಸರು ಯಾರು ಎಂದು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ ಒಂದೇ ಒಂದು ನಂಬಿಕೆ, பிரெட் வின்னர் என்று சொல்வார்கள். அதாவது அந்த வீட்டிற்காக சம்பாதிக்கிறவன். ಆ ಮನೆಗೋಸ್ಕರ ದುಡಿಯುವವನು. ஆக அந்த வீட்டுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அற்று போனது. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದೇ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬಿದ್ದು ಹೋಯಿತು. இனி அடுத்த வேளை போஜனத்திற்கு என்ன பண்ண வேண்டும் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. ಮತ್ತೊಂದು ಹೊತ್ತಿನ ಭೋಜನಕ್ಕೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. அநேக மரித்தோரை யாகுஷுவா உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ಅನೇಕ ಸತ್ತವರನ್ನು ಯಾಕೋಬ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. அப்ப மரித்தோரை எல்லாம் யாகுஷுவா உயிரோடு எழுப்ப முடியுமானால் ಆ ರೀತಿ ಸತ್ತವರನ್ನೆಲ್ಲ ಯಾಕೋಬ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವುದಾದರೆ அப்ப யாகுஷுவா இருந்த காலத்தில் இங்க யாரும் மரித்திருக்க கூடாதல்லவா? ಯಾಕೋಬ ಇದ್ದಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾರು ಮರಣ ಹೊಂದಬಾರದಿತ್ತಲ್ಲವೇ? ஆனால் அப்படியெல்லாம் யாகுஷுவா செய்யவில்லை. ಯಾಕೋಬ ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾಡಲಿಲ್ಲ. பாருங்கள், இந்த இடத்திலே அந்த வீட்டுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த லாசருஸ். ஆகையினாலே லாசருவை சந்திக்கும்படி அவர் வந்தார். ಆ ಮನೆಗಿದ್ದಂತ ಒಂದೇ ಒಂದು ನಂಬಿಕೆ ಅದರಲ್ಲಿ ಲಾಸರು ಸತ್ತು ಹೋದನು, ಅವನು ನೋಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋಬ ಅಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஒரு விதவை பெண்ணின் மகன் மரித்து போனான். அந்த இடத்திலே அவனை உயிரோடு எழுப்பினான். ಒಬ್ಬ ವಿಧವೆಯ ಮಗನು ಸತ್ತು ಹೋದನು, ಯಾಕೋಬ ಅಲ್ಲಿ ಬಂದು ಆತನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ.
ஒரு சின்ன பிள்ளை மரித்து போனால் அந்த பிள்ளையை வந்து உயிரோடு எழுப்பினார். ಒಂದು ಸಣ್ಣ ಮಗು ಮರಣ ಹೊಂದಿತ್ತು, ಆ ಮಗುವನ್ನು ಆತನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. ஆக அவர் செய்த எல்லா அற்புதங்களிலும் கூட ஒரு காரணம் இருந்தது. ಆತನು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಅದ್ಭುತದಲ್ಲಿಯೂ ಒಂದು ಕಾರಣ ಉಂಟು. சோ காரணம் இல்லாமல் வெறுமனே தன்னை காட்டிக் கொள்வதற்காக இருந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யவில்லை. ಆತನ ಕಾರಣವಿಲ್ಲದೆ ತನ್ನನ್ನು ತಾನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಮಾಡಿದ. நமக்கு என்ன தேவை என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ನಮಗೆ ಏನು ಬೇಕೆಂದು ಆತನು ನಮಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. சகோதரி ஸ்வேதா அந்த வார்த்தையை சொன்னார்கள் இங்கே. ಶ್ವೇತಾ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நமக்கு என்ன தேவை என்று அவருக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொல்லி. ನಮಗೆ ಏನು ಬೇಕೆಂದು ಆತನಿಗೆ ಮೊದಲೇ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப இந்த குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை யாகோஷுவா அறிந்திருந்தார். ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನು ಬೇಕೆಂದು ಯಾಕೋಬ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದನು. சோ அவர் அந்த தேவையை நிறைவேற்றும் வண்ணமாகத்தான் இப்பொழுது அங்கே கடந்து வருகிறார். ಆ ಕೊರತೆಯನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋಬ ಅಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் அவரோடு அவ்வளவு தூரம் பழகி இருந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಭಕ್ತಿಯಿಂದ ಇದ್ದಂತ ಮಾತನ್ನು ಸಹ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ಇರುತ್ತಿದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இனிமேல் அவன் பிழைப்பான் என்கிற நம்பிக்கை அந்த சகோதரிக்கு வரவில்லை. ಇನ್ನೂ ಆತನು ಬದುಕುತ್ತಾನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ಆ ಸಹೋದರಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. சரி, மார்த்தாளுடைய விஷயம்தான் இப்படி. ಮಾರ್ತನ ವಿಷಯವೇ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. இப்பொழுது யாகோஷுவாவுடைய பாதத்தில் அமர்ந்து தேவையான ஒன்றை தெரிந்து கொண்ட அந்த மரியாளுடைய நிலைமை என்ன? ಈಗ ಯಾಕೋಬನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಮರಿಯಳ ವಿಷಯ ಏನಾಗಿದೆ? 32ஆம் வசனத்தில் மரியாளும் அதே வார்த்தையை பேசுகிறார்கள். ಮರಿಯಳು ಯಾಕೋಬ ಇದ್ದಲ್ಲಿಗೆ ಬಂದು ಆತನನ್ನು ಕಂಡು ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಬಿದ್ದು, ಸ್ವಾಮಿ, ನೀನು ಇಲ್ಲಿ ಇರುತ್ತಿದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ ಅಂದಳು. நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில சமயங்களிலே விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் ஒரே மாதிரி தான் பேசுகிறார்கள். ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ಇದೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இங்கே மரியாள் விசுவாசி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ವಿಶ್ವಾಸಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. மார்த்தாளை அவிசுவாசி என்று வைத்துக் கொள்ளலாம். ಮಾರ್ತಳು ಅವಿಶ್ವಾಸಿ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. ஆனால் அநேக நேரத்தில் விசுவாசிகள் கூட அவிசுவாசிகளைப் போலவே பேசுகிறார்கள். ಅನೇಕ ಸಲ ದೇವರು ನಂಬಿದ್ದವರು ದೇವರು ನಂಬದವರ ಹಾಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அது எவ்வளவு தூரம் வேதனையான விஷயம். ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಅದರ ಎಷ್ಟರ அப்ப அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ಅವರಿಗೂ ನಿಮಗೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? இவ்வளவு தூரம் வார்த்தையை கேட்டு நீங்கள் மீண்டும் இப்படியே பேசுவீர்களானால் என்ன பிரயோஜனம்? ಅಷ್ಟು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ ನೀವು ಅವರ ಹಾಗೆ ಮಾತನಾಡಿದರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? அப்போ மரியாளும் அதே வார்த்தையை பேசுகிறார். ಮರಿಯಳು ಆ ವಾಕ್ಯಗಳ ಅದೇ ಮಾತನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾಳೆ. எவ்வளவு தூரம் வசனம் கேட்ட பிறகும் அவளும் உலக பிரகாரமாகவே சிந்திக்கிறாள். ಇಷ್ಟು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದರೂ ಕೂಡ ಅವಳು ಲೋಕದ ಪ್ರಯತ್ನವಾಗಿ ಆಕೆ ಚಿಂತಿಸುತ್ತಾಳೆ. சரி, போகட்டும், யாகோஷுவா அதை சகித்தார் என்று வைத்துக் கொள்ளுவோம். ಯಾಕೋಬ ಅದನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. சோ இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ಈಗ ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ, ಲಾಜರವನ್ನು ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ வந்து பாரும் என்று சொல்லுகிறார். ಬಂದು ನೋಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? ಇವರ ದೃಷ್ಟಿ ಏನಾಗಿರುತ್ತದೆ? துக்கம் விசாரிப்பதற்காக கேட்கிறார் என்று நினைத்திருப்பார்கள். ಅವರು ದುಃಖವನ್ನು ವಿಚಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ இப்ப ಎಂಬುದಾಗಿ. வீட்டில் வந்து அழுதால் போதாது, கல்லறையிலும் போய் கொஞ்ச நேரம் அழுது விட்டு வரலாம், அதற்காக அவர் கேட்கிறார் என்று நினைத்திருப்பார்கள். ಮನೆಯಲ್ಲಿ ಅತ್ತರೆ ಅಳುವುದು ಸಾಲದು, ಇನ್ನು ಹೋಗಿ ಸಮಾಧಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರು. அவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் என்பது நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. ಆತನ ದೃಷ್ಟಿಯು ಆತನ ತೀರ್ಮಾನವು ನಮ್ಮ ಯೋಚನೆಗಿಂತ ಅಧಿಕವಾದದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. மனிதனுடைய சிந்தைக்கு, மனிதனுடைய புத்திக்கு எட்டாத விஷயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். ಮನುಷ್ಯರ ಯೋಚನೆಗೆ, ಮನುಷ್ಯರ ಬುದ್ಧಿಗೆ ಅಗಲದಾದಂತಹ ಮಾಡುವಂತ ನಮ್ಮ ದೇವರು. நம்முடைய யோசனைக்குள் அடங்கினவர் அல்ல அவர். ನಮ್ಮ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿರುವವರು ಅಲ್ಲ ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் யோசனையில் பெரியவர். ಅವರ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡವರು. அவருடைய யோசனைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். ಆತನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ನಾವು ಅಡಕವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேகர் அவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். ಅನೇಕರು ಅವರಿಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. நம்முடைய ஜெபத்தின் மூலம் அவருக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவோம். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ಆತನಿಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்றெல்லாம் நம்முடைய ஜெபத்திலே நாம் சொல்லி கொடுப்போம் ಈ ರೀತಿ அவருக்கு. ಮಾಡು, ಆ ರೀತಿ ಮಾಡು, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾಡಬಾರದು. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை ஜெபம் பண்ணு. ನಿನಗೆ ಏನು ಬೇಕೋ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. அவருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நீ யாரு? ಅವರಿಗೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀನು ಯಾರು? அவர்கிட்ட வேற பெட்டர் ஐடியா இருக்குது. ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಐಡಿಯಾಗಳಿವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய யோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை நடப்பிப்பார். ಅವರ ಯೋಚನೆಯ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ.
நாம் அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ಆಲೋಚನೆ ಹೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நாம் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவன். ಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತಲೂ ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಆತನ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. ஆகவே நீ எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂದು ಆತನ ಕೇಳುತ್ತಾನೆ. சரி வந்து பாரும் என்று சொல்லுகிறார்கள். ಸರಿ ಬಂದು ನೋಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சரி அவர் வந்து பார்க்கிறார். ಅವರು ಬಂದು ನೋಡುತ್ತಾನೆ. வந்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு வசனம் இருக்கிறது, யாகோஷுவா கண்ணீர் விட்டார் என்று இருக்கிறது. 35 verse 35. யாகோஷுவா கண்ணீರು ಇಟ್ಟನು. ஹalleluya. Hallelujah. இப்ப யாகோஷுவா தேவனாய் இருந்தால், தான் செய்ய போகிற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் ஏன் கண்ணீர் விட்டார்? ಯಾಕೋಷುವ ದೇವರಾಗಿದ್ದರೆ ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿದ್ದರೆ இதை- ಆತನು ಏನಕ್ಕೆ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟನು? இதை குறித்து ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்ததை நான் கேட்டிருக்கிறேன். ಇದರ ಬಗ್ಗೆ ಒಬ್ಬ ಬೋಧಕನು ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದನ್ನು ನಾನು அப்ப ಕೇಳಿದ್ದೇನೆ. யாகோஷுவா இங்கே கண்ணீர் விட்டதற்கு 2 காரணங்களை சொல்லுகிறார். ಯಾಕೋಷುವ ಇಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ 2 ಕಾರಣಗಳನ್ನು ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. ஒன்று, மனிதனோடு இருக்கும் பொழுது மனிதனின் மனிதனாக அவர் செயல்படுகிறார். ಒಂದು ಮನುಷ್ಯರ ಒಂದಿಗೆ ಇದ್ದಾಗ ಆತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಇದ್ದನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, மனிதர்களுடைய பசியை அறிந்தவர். ಮನುಷ್ಯರ ಹಸಿವನ್ನು ಆತನು ತಿಳಿದವನು. ஏன்னா அவருக்கு பசி வந்திருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಆತನಿಗೆ ಹಸಿವು ಆಗಿತ್ತು. அவருக்கு பசி வரும்பொழுதுதான் ஏதாவது கனி கிடைக்குமா என்று அத்திமரத்தை தேடி போனார். ಆತನಿಗೆ ಹಸಿವು ಆದಾಗಲೇ ಯಾವುದಾದರೂ ಫಲ ಸಿಗುತ್ತದ ಎಂದು ಅಂಜೂರದ ಮರವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದನು. சோ அங்கே கனி சிக்காத போது அந்த மரத்தை சபித்தார். ಅಲ್ಲಿ ಫಲ ಸಿಗದೆ ಇದ್ದಾಗ ಆ ಮರವನ್ನು ಆತನು ಶಪಿಸಿದನು. சோ அவர் அந்த இடத்திலே தன்னை ஒரு மனிதனாக, பசியுள்ள மனிதனாக காட்டிக்கொண்டார். ಅಲ್ಲಿ ಆತನು ಒಬ್ಬ ಹಸಿವಿನಿಂದ ಬಳಲುವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಂಡನು. இப்ப எல்லோரும் அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ನಿಂತಿದ್ದಾರೆ. அழுகிறவர்களோடு சேர்ந்து அவரும் அழுகிறார். ಅಳುವವರ ಜೊತೆ ಸೇರಿ ಆತನು ಅಳುತ್ತಾನೆ. அங்கே ஒரு மனிதனாக அவர் அழுகிறார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿ ಆತನು ಅಳುತ್ತಾನೆ. ஆனால் ஆவிக்குள்ளாக அவர் அழுகிற காரணம் வேற. ಆತ್ಮಿಕವಾಗಿ ಆತನು ಅಳುವಂತ ಕಾರಣ ಬೇರೆಯಾಗಿರುತ್ತದೆ. ஒரு அவிசுவாசி பேசினது மாதிரியே விசுவாசியும் பேசுகிறாயே. ಒಬ್ಬ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು ಮಾತನಾಡುವ ಹಾಗೆ ನಂಬಿದವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இவ்வளவு நாள் நான் உனக்கு போதித்தேனே, அதனுடைய பலன் என்ன? ಇಷ್ಟು ದಿನ ನಾನು ನಿನಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದೆನಲ್ಲ ಅದರ ಪ್ರತಿಫಲ உனக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று ನಿನಗೆ ಏಕೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು என்றும் அவர் அழுகிறார். ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಅಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு போதகர் போதித்தால் அந்த போதனையினுடைய பலனை போதகர் எதிர்பார்ப்பார். ಒಬ್ಬ ಬೋಧಕನು ಬೋಧನೆ ಮಾಡಿದರೆ ಅದರ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಆತನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. அதை விசுவாசிகள் கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும். ಅದರ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಖಂಡಿತವಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡಬೇಕು. அல்லாமல் எபிரேயர் 5:12 சொன்னது போல எத்தனை காலம் போதித்தாலும் மீண்டும் அடிப்படையிலிருந்தே போதிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் போதகன் கண்டிப்பாக சந்தோஷப்பட மாட்டான். எபிரேயர் 5:12, ஹீப்ரு 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய உபதேசத்தின் மூல உபதேசத்தை மீண்டும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கிறது என்று போதகர் வருத்தப்படுகிறார். ಕಾಲವನ್ನು ನೋಡಿದರೆ ನೀವು ಇಷ್ಟರೊಳಗೆ ಬೋಧಕರಾಗಬೇಕಾಗಿದ್ದರೂ ಒಬ್ಬನು ನಿಮ್ಮ ದೈವೋಕ್ತಿಗಳನ್ನು ಮೂಲ ಪಾಠಗಳನ್ನು ತಿರುಗಿ ಕಲಿಸಿಕೊಡಬೇಕಾಗಿದೆ. அது எவ்வளவு வேதனையான விஷயம் என்று பாருங்க. ಅದು ಎಷ್ಟು ದುಃಖಕರವಾದ ವಿಷಯ. ஆக யாகோஷுவா தான் போதித்ததனுடைய பலனை இங்கே மரியாள் இடத்தில் எதிர்பார்த்தார். ಯಾಕೋಷುವ ತಾನು ಬೋಧನೆ ಮಾಡಿದ ಫಲವನ್ನು ಇಲ್ಲಿ ಮರಿಯಳ ಬಗ್ಗೆ ಆತನು ಎದುರು ನೋಡಿದನು. மார்த்தாள் சொல்லும்போது அவர் கண்ணீர் விடவில்லை. ಮಾರ್ತಾಳು ಹೇಳಿದಾಗ ಆತನು ಅಳಲಿಲ್ಲ. ஆனால் மரியாளும் அதே வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் கண்ணீர் விடுகிறார். ಆದರೆ ಮಾರ್ತಾಳು ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದಾಗ ಆತನು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟನು. சரி, பரவாயில்லை. எங்கே வைத்தீர்கள்? ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ? சரி, அங்கே வந்து பார்த்தார். யாகோஷுவா 38ஆம் வசனத்திலே அந்த இடத்தில் வந்து பார்க்கிறார். ಯಾಕೋಷುವ ಅಲ್ಲಿ ಬಂದು ನೋಡುತ್ತಾನೆ. சோ இந்த கல்லறையின் இடத்திற்கு அவர் அங்கே வருகிறார். ಆ ಗವಿಯ ಬಳಿಗೆ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. அங்கே ஒரு கல், அந்த கல்லறையை மறைத்து ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. ಅದರ ಬಾಯಿಗೆ ಒಂದು ಕಲ್ಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார் அந்த கல்லை வைத்தது? ಯಾರು ಆ ಕಲ್ಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದು? மனிதர்கள் அந்த கல்லை வைத்திருக்கிறார்கள். ಮನುಷ್ಯರು ಆ ಕಲ್ಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. இப்ப யாகோஷுவா அந்த இடத்தில் வந்து என்ன சொல்லுகிறார்? ಯಾಕೋಷುವ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ? கல்லை எடுத்து போடுங்கள் என்கிறார். ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ ಅನ್ನುತ್ತಾನೆ. இப்பொழுது மார்த்தாள் அங்கே என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. ಈಗ ಮಾರ್ತಾಳು ಅಲ್ಲಿ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. ஐயா 4 நாளாயிற்று அது நாருமே என்று சொல்லுகிறார். ಸ್ವಾಮಿ, ಅದು 4 ದಿನವಾಯಿತು, ಈಗ ನಾಕ ಹುಟ್ಟಿದೆ ಅಂದಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் யாகோஷுவா சொல்லும் போது யாகோஷுவாவுக்கு ஜனங்கள் எப்படி பதில் கொடுக்கிறார்கள் பார்த்தீர்களா? ಯಾಕೋಷುವ ಹೇಳುವಾಗಲೇ ಅಲ್ಲಿರುವ ಜನರು ಯಾವ ರೀತಿ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. யாகோஷுவாவுக்கே இந்த நிலைமைன்னா நாங்கெல்லாம் எங்க போறது? ಯಾಕೋಷುವಗೆ ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಂದರೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು? இல்லையா?
யாகுஷோவுக்கு அவன் ஆலோசனை சொல்றான். ಯಾಕುಶ್ವಗೆ ಆಕೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುತ್ತಾಳೆ. கல்லை எடுத்து போடுன்னு சொல்றார். ಆತನು ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ஏன் நாருன்னு அவருக்கு தெரியாதா? ಏಕೆ ಅದು ನಾರುತ್ತದೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲವೇ? அவருக்கு நன்றாக தெரியும். ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஆனா இவள் ஆலோசனை சொல்லுகிற, இல்லையா அத கல்லை எடுத்தா நாரும் அப்படின்னு சொல்றான். ಆದರೆ ಹೀಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುತ್ತಾಳೆ, ಆ ಕಲ್ಲು ತೆಗೆದರೆ ಅದು ನಾರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அருமையான தேவ பிள்ளையே, ಹೀಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் எவ்வளவு நாற்றமடித்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ನೀವು ಎಷ್ಟು ವಾಸನೆ ದುರ್ವಾಸನೆ ಬರುವ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿದ್ದರೂ ಸರಿಯೇ, எத்தனை கல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಕಲ್ಲು ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದರೂ ಸರಿಯೇ, எத்தனை பேர் சொன்னாலும் இந்த கல்லை எடுத்து போட்டால் நாரும் என்று சொன்னாலும் சரி, ಎಷ್ಟು ಜನ ಈ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದರೆ ಈ ದುರ್ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದರೂ ಸರಿಯೇ, அங்கே வந்து நிற்கிறவர் ஜீவனை கொடுக்கிறவர். ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತಿದ್ದ ಬಂದವರು ಜೀವ ಕೊಡುವವರು. ஹalleluya. ஹalleluya. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உனக்கு ஜீவனை திரும்ப தர வல்லவர் தான் அங்கு வந்து ನೀನು நிற்கிறார். ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ ನಿನಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡಲು ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತವನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த கல்லை எடுத்து போடுங்க. ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ. இன்றைக்கு இந்த கல் எந்த கல்லு தெரியுமா? ಇದರಿಂದಲೇ ಈ ಕಲ್ಲು ಯಾವ ಕಲ್ಲು ಗೊತ್ತಾ? அநேகரை குறித்து இவனெல்லாம் தேற மாட்டான், இவனெல்லாம் முடிந்து போன கேஸ் என்று சொல்லி ஒரு கல்லை அங்கே வைத்து விடுவார்கள். ಇವನು ಯಾವುದಕ್ಕೂ ಉಪಯೋಗ ಇಲ್ಲದವನು, ಇವನು ದರಿದ್ರನು ಎಂದು ಒಂದು ಅನೇಕರು ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. பிரதர், அவனிடத்துல எல்லாம் பேசவே முடியாது. ಸಹೋದರನೇ, ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲೇ ಆಗುವುದಿಲ್ಲ. அவனிடத்துல பேச போனீங்கன்னா அவ்வளவு நாற்றம் அடிக்கும். ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡಲು ಅಷ್ಟು ದುರ್ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ. நீங்கள் அவளிடத்தில் போய் பேச முடியாது. ನೀವು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அவள் ரொம்ப வாக்குவாதம் பண்ணக்கூடியவள். ಆತನು ತುಂಬಾ ವಾಗ್ವಾದ ಮಾಡುವಳು. இப்படிப்பட்ட கல்லை மற்றவர்கள் அங்கே வைத்துக் கொண்டு இருப்பார்கள். ಈ ರೀತಿ ಕಲ್ಲು ಬೇರೆಯವರು ಅವರಿಗೆ ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ஆனா யாகுஷோ சொல்றாரு, அந்த கல்லை எடுத்து போடு. ಈಗ ಯಾಕುಶ್ವ ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ. அநேகருக்கு இந்த கல் அவர்களுடைய மனதில் இருக்கிறது. ಅನೇಕರಿಗೆ ಈ ಕಲ್ಲು ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದೆ. உன் மனதில் இருந்து அந்த கல்லை நீ எடுத்து போடு. ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು. அற்புதம் செய்கிறவர் வந்து விட்டார். ಅದ್ಭುತ ಮಾಡುವವನು ಬಂದು ಬಿಟ್ಟನು. ஹalleluya. Hallelujah. அற்புதம் செய்கிற ஜீவனை கொடுக்கிற வார்த்தை வந்து விட்டது. ಅದ್ಭುತ ಮಾಡಿ ಜೀವವನ್ನು ಕೊಡುವ ವಾಕ್ಯ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. நீ அந்த கல்லை எடுத்து போடு. ನೀನು ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು. நீ அந்த நினைவை உன் மனதிலிருந்து எடுத்து போடு. ನೀನು ಆ ಯೋಚನೆ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ತೆಗೆದು அது ಹಾಕು. எத்தனை நாளானாலும் அந்த இடத்திலிருந்து ஜீவனை கொண்டு வர வல்லவர் அங்கே வந்திருக்கிறார். ಅದು ಎಷ್ಟು ದಿನವಾದರೂ ಅಲ್ಲಿಂದ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾದವನು ಬಂದಿದ್ದಾನೆ. அவர்தான் சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடு என்று சொல்லி. ಆತನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ. நாம் உடனே கீழ்ப்படிய வேண்டும். ನಾವು ತಕ್ಷಣ ವಿಧೇಯರಾಗಿರೋಣ. ஹalleluya. Hallelujah. என்னோடு பேசும் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು ಎಂದು ಹೇಳುವ ಅನೇಕರು. ஆனால் அவர் பேசும் பொழுது, ஐயையோ நாங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார். ಅಯ್ಯೋ, ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡಬಾರದು ಎಂದು ಹೇಳುವ ಜನರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. அவர் சொன்னால் உடனே கீழ்ப்படியுங்கள். ಅವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. அப்பொழுதுதான் நீங்கள் அற்புதத்தை காண முடியும். ಹಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ನೀವು ಅದ್ಭುತ ಕಾಣಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya. Hallelujah. அவர் அங்கே எடுத்து போட சொல்லுகிறார். ಆತನು ತೆಗೆದು ಹಾಕಲು ಹೇಳುತ್ತಾರೆ. So அவர்கள் கல்லை எடுத்து போடுகிறார்கள். ಅವರು ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾರೆ. இப்பொழுது யாகுஷோ உரத்த சத்தத்தோடு லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுகிறார். ಈಗ ದೇವರು ಯಾಕುಶ್ವ ಅವರನ್ನು ಗಟ್ಟಿಯಾದ ಶಬ್ದದಿಂದ ಲಾಜರನೇ ಹೊರಗಡೆ ಬಾ ಎಂದು ಕೂಗುತ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. அங்கே அற்புதம் நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. மரித்து 4 நாள் ஆய் போனவன் அங்கே ஜீவனோடு திரும்ப வருகிறான். ಸತ್ತು 4 ದಿವಸವಾಗಿ ದುರ್ವಾಸನೆ ಬಂದಿದ್ದವನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದ. அவர் இந்த உலகத்திற்கு ஒரு காரியத்தை, செய்தியை சொல்லுகிறார். ಅವರು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. நானே ஜீவனை கொடுக்கிறவர். ನಾನು ಜೀವವನ್ನು ಕೊಡುವವನು. ஹalleluya. Hallelujah. நான் யாருக்கு சித்தமா இருக்கிறதோ அவர்களுக்கு என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். ನಾನು ಯಾರಿಗೆಲ್ಲ ಚಿತ್ತವಾಗಿದ್ದೇನೋ ಅವರಿಗೆ ನನ್ನ ಜೀವವನ್ನು ಅವರಿಗೆ So, ಕೊಡುತ್ತೇನೆ. நான் தான் ஜீவாதிபதி என்பதை அவர்களுக்கு நிரூபித்தார். ನಾನೇ ಜೀವಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಎಂದು ಅಲ್ಲಿ ಆತನು ನಿರೂಪಿಸಿದ್ದಾನೆ. நான் மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர் என்பதை அவர் அங்கே நிரூபித்தார். ನನಗೆ ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು ಎಂದು ಆತನು ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. ஜீவனின் மேல் அதிகாரம் உடையவர் நான் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்தினார். ಜೀವನದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು ಎಂದು ಅಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಕಟಿಸಿದನು. ஹalleluya. Hallelujah. ஆம், அருமையான தெய்வ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ನೀವು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ರೂ ಸರಿಯೇ, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போன நிலைமையில் இருந்தவர்களானாலும் சரி, ನೀವು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ, உங்கள் வாழ்க்கை குறித்து ஜனங்கள் மோசமாக பேசினாலும் சரி, ನಿಮ್ಮ ಜೀವನದ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಜನರು ಅನೇಕ ಮೋಸವಾದ ಮಾತನ್ನು ಮಾತನಾಡಿದರೂ ಸರಿಯೇ, உங்கள் வாழ்க்கை ஒருவேளை நாற்றம் அடிக்கிற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ನಿಮ್ಮ ಜೀವನ ಒಂದು ವೇಳೆ ದುರ್ವಾಸನೆ ಬರುವಂತ ಜೀವನವಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, இதோ ஜீவனை கொடுக்கிற வார்த்தை இங்கே இருக்கிறார். ಈಗ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯ ಇಲ್ಲಿದೆ. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு பெரிய கல்லை வைத்திருந்தாலும் அவர் எடுத்து போடு என்று சொல்லி விடுவார். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಲ್ಲು ಇಟ್ಟಿದ್ದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. அவர் உங்களுக்குள் இருந்து ஜீவனை கொண்டு வருவார். ಆತನು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆಯಿಂದ ಜೀವನ ತರುತ್ತಾನೆ. நீ எழுந்து நின்று நடந்து குதித்து என் தேவன் ஜீவிக்கிறார் என்று நீ சாட்சி சொல்லுவார். ನೀನು ಎದ್ದು ನಡೆದು ನಡೆದಾಡಿ ಓಡಾಡಿ ನನ್ನ ದೇವರು ಜೀವಿಸುತ್ತಾನೆ
ನಡೆಸುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳು. ஹalleluya. Hallelujah. 4 நாளாயாலும் நாற்றம் வமிச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தன் வரும். 4 நாளாயாலும் நாற்றம் வமிச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தன் வரும். விஸ்வசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தான்ற பிரவர்த்திகள் தகர்ந்திடும். விஸ்வசிச்சால் நீ மகத்துவம் காணும். സാത്താന്റെ പ്രവൃത്തികൾ തകർന്നിടും. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. ஹல்லேலூயா. Hallelujah. கல்லுக்குள் அடைப்பட்டிருக்கிற பிணத்தை கூட, கல்லுக்குள் அடைத்து வைத்திருக்கிற சாத்தானுடைய பிரவர்த்திகளை தகர்க்கிறவர் கல்லறைக்கு முன்பாக வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய வாழ்க்கை நாற்றமடிக்கிற வாழ்க்கையா இருந்தால், ನಮ್ಮ ಜೀವನ ದುರ್ವಾಸನೆ ಬರುವಂತ ಜೀವನವಾಗಿದ್ದರೆ, மனம் வீசுகிற வாழ்க்கையாய் மாற்ற வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಸುವಾಸನೆ ಬೀಸುವಂತ ಜೀವನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವ ಶಕ್ತನು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದಾನೆ. அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கூட ஜீவனோடு இருக்கிறார். ಆ ವಾಕ್ಯ ಇಂದಿಗೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದೆ. அவர் நம் நடுவிலே ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். ಆತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಆತನು ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. யாகோஷுவா மார்த்தாள் இடத்தில் சொன்னார், ಯಾಕೋಷುವ ಮಾರ್ತಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದಳು, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿ. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு நாம் விசுவாசித்தால் தேவன் அதிகமான மகிமைகளை நமக்கு காண்பிப்பார். ಇಂದಿದ್ರೆ ನಾವು ನಂಬಿದರೆ ದೇವರು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾದ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் இன்றைக்கு நம்மை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. நாம் கேட்ட வசனங்களை நாம் நினைவு கூறலாம். ನಾವು ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். ನಮ್ಮ ಹೃದಯದ ಯೋಚನೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಎಂದು ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡೋಣ. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை உன்னுடைய இருதயத்தின் நினைவுதான் அந்த கல்லா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ಹೃದಯದ ಯೋಚನೆ ಆ ಕಲ್ಲಾಗಿದೆ. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் தடையாக இருக்கலாம். ದೇವರು ನಿನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆ ಕಲ್ಲು ತಡೆಯಾಗಿದ್ದರೆ, அருமையான தேவ பிள்ளை, அந்த கல்லை நீ எடுத்து போடு. ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಗುವೆ, ಆ ಕಲ್ಲನ್ನು ನೀನು ತೆಗೆದು ಹಾಕು. ஜீவனை கொடுக்கிறவர் அங்கே நிற்கிறார். ಜೀವನ ಕೊಡುವವನು ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த விதமான கல்லா இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து போடுங்க. ಯಾವ ವಿಧವಾದ ಕಲ್ಲಾಗಿದ್ದರೂ ಸರಿ, ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ. இதோ ஜீவனை கொடுக்கிறவர் அங்கே நிற்கிறார். ಇದು ಜೀವವನ್ನು ಕೊಡುವವನು ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் வேண்டுமானால் அந்த கல்லை எடுத்து போட்டிருக்கலாம். ಆತನು ಬೇಕಿದ್ರೆ ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಬಹುದಿತ್ತು. ஆனால் நீங்கள் தான் அந்த கல்லை எடுத்து போட வேண்டும். ಆದರೆ ನೀವೇ ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ. நீங்கள் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். ನೀವು ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ ಎಂದು ಆತನು அந்த ಹೇಳಿದ್ದಾನೆ. லாசருவை உயிரோடு வெளியே கொண்டு வர அந்த கல் அவருக்கு தடை அல்ல. ಆ ಲಾಸರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಹೊರಗಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಆ ಕಲ್ಲು ಆತನಿಗೆ ತಡೆ ಇಲ್ಲ. ஆனால் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு மனிதரால் வைக்கப்பட்ட அந்த கல் தடையாயிருக்கிறது. ಆದರೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯರು ಇಟ್ಟಂತ ಕಲ್ಲು ಅಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿತ್ತು. நீங்கள் ஏதாகிலும் ஒரு கல்லை வைத்திருக்கிறீர்களா? ನೀವು ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? அந்த கல்லை எடுத்து போட்டால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಕಾಣುವಿರಿ. அது என்ன கல் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ಅದು ಯಾವ ಕಲ್ಲು ಎಂದು ನೀವು ಅದನ್ನು ಗುರುತಿಸಿಕೊಳ್ಳಿ. அது என்ன கல் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ಆ ಕಲ್ಲು ಏನು ಎಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಿದ್ದರೆ ನೀವು ಮೊಣಕಾಲೂರಿ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நான் அறிந்த கல்லோ நான் அறியாத கல்லோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவனே அதை நீர் எடுத்து போடும். ನಾನು ತಿಳಿದಂತ ಕಲ್ಲೋ ತಿಳಿಯದಿರುವ ಕಲ್ಲು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ದೇವರೇ ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು. அதை எனக்கு வெளிப்படுத்தும், நான் அதை நீக்கி போடுகிறேன். ನನಗೆ ಅದನ್ನು ತೋರಿಸಿಕೊಡು, ನಾನು ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತೇನೆ. அப்பொழுது தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் காண முடியும். ಆಗ ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನು ನೀವು ನೋಡುವಿರಿ. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் மிகப்பெரிய விடுதலை நீங்கள் காண முடியும். ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಶರೀರ ಪ್ರಾಣದಿಂದ ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ஜீவனை தருகிற வார்த்தை உங்களோடு கூட நிற்கிறார். ಜೀವವನ್ನು ಕೊಡುವ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದೆ. நாம் ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. பிரைஸ் யாகோ வினுதா.
You want to share the testimony? Yes, brother. Yes, brother. Okay, okay. Please go ahead. You want to speak in Kannada? Speak in Kannada, no problem. Yes, yes, brother. Hmm. Speak, ma. Can I speak, brother? Yes, 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 yes. Yes, brother. Praise Yahweh. Praise Yahuwah. Can I speak in Kannada, brother? Yes, yes, yes. Speak in Kannada. In my life, every day is a miracle. Every day ಒಂದೊಂದು ಹೊಸ ವಿಷಯ ಹೊಸದು ಏನಾದ್ರು ನನ್ನ ಹತ್ರ ನಡೀತಾನೆ ಇದೆ. ಲೈಕ್ ಫ್ರಮ್ 6-7 years ago ನನಗೆ PCOD ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿತ್ತು. ಬಟ್ ಆಫ್ಟರ್ 4 years ಆಫ್ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಆದ್ಮೇಲೆ ನಾನು ರಿಕವರ್ ಆಗಿದ್ದೆ. ಬಟ್ ಅಗೇನ್ ಮತ್ತೆ ಅದು ಲಾಸ್ಟ್ ಒಂದು 3 months ಇಂದ ನನಗೆ ಪೀರಿಯಡ್ಸ್ ಇಶ್ಯೂ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಸೊ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅಗೇನ್ PCOD ಇಶ್ಯೂ ಆಗಿರೋದು. ಸೊ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು. ಬಟ್ ನಾನು ಮೊನ್ನೆ ಲಾಸ್ಟ್ 3 days ago ನಾನು ಚಿಚ್ಚಿ ಜೊತೆ ತಯಾರು ಮಾಡೋಕೆ ಹೇಳಿದ್ದೆ. ಹಿಂಗೆ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಟ್ ನನಗೆ ಮತ್ತೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮತ್ತೆ ಮೆಡಿಕೇಶನ್ ಎಲ್ಲ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಹೋಗೋದಕ್ಕೆ. ನಾವು ಇದನ್ನು ಪ್ರೇಯರಲ್ಲಿ ಇಡೋಣ. ನಾನೇನಂದ್ರೆ ಯಾವ ಒಂದಿನಿಂದ ದೊಡ್ಡ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ. ಸೊ ನಾನು ಅದನ್ನ ನಂಬಿದ್ದೀನಿ ತುಂಬಾ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ. ಸೊ ನನಗೆ ಇದಕ್ಕೆಲ್ಲೂ ಹೋಗೋಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಸೊ ನಾವು ಪ್ರೇಯರಲ್ಲಿ ಇಡೋಣ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದ್ದೆ. ಬಟ್ ಅದು ನಾನು ಇಷ್ಟು ಬೇಗ ಅದು ರಿಸಲ್ಟ್ ಬರುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಬಟ್ ನನಗೆ ಗೊತ್ತು ನನ್ನ ನಾರ್ಮಲ್ ಪೀರಿಯಡ್ಸ್ ಆಯ್ತು, ನಾರ್ಮಲ್ ಆಯಿತು. ಆ್ಯಂಡ್ ನನಗೆ 1 year ಇಂದ ನಾರ್ಮಲ್ ನನಗೆ ಬ್ಲೀಡಿಂಗ್ ಅನ್ನೋದು ಹೋಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಅಮ್ಮನಿಗೆ ಅದು ತುಂಬಾ ಯೋಚನೆ ಆಗಿತ್ತು, ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿ ಅಂತ. ಬಟ್ ಯಾವ ಮೆಡಿಕೇಶನ್ ಇಲ್ಲದೆ ಯಾವ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರನೂ ಹೋಗದೆ ನಂದು 1 year ಇಂದ ನಾನು ಫೇಸ್ ಮಾಡಿದ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇವತ್ತು ಕಂಪ್ಲೀಟ್ ನಾರ್ಮಲ್ ಸೈಕಲ್ ಆಗ್ತದೆ. ನಾನು ನಾರ್ಮಲ್ ಆಗಿದ್ದೀನಿ. ನಾನು ಕರೆಕ್ಟಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ 8 years ಮೇಲಾಗಿತ್ತು ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಊಟ ಮಾಡಿ. ನಮ್ಮ ಸಣ್ಣ ವಿಷಯ ಅದು ತುಂಬಾ ಹೆದರ್ಕೊಂತಾ ಇದೆ. ಇವತ್ತು ಹತ್ರ ನೋಡಿದ್ರು ಭಯ ಆಗೋದು. ನನಗೆ ಯಾವ ವಿಷಯ ಏನು ಭಯ ಇಲ್ಲ. ನಾನು ತುಂಬಾ ಧೈರ್ಯವಾಗಿದ್ದೀನಿ. ಆ್ಯಂಡ್ ಒಂದ್ಸಲಿ ಕಣ್ಮುಚ್ಚರೆ ನಾನು ಹಿಂಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ತುಂಬಾ ನೆಮ್ಮದಿಯಾಗಿದ್ದೀನಿ, ತುಂಬಾ ಖುಷಿಯಾಗಿದ್ದೀನಿ, ಆರಾಮಾಗಿದ್ದೀನಿ. ಆ್ಯಂಡ್ ಇದು ವೀಕಲ್ಲಿ ನಾನು ಬರೀ 3 days ಪ್ರೇಯರ್ ಇಟ್ವಿ. 3 days ಅಲ್ಲಿ ನಾವು ಟೈಮ್ ಟು ಟೈಮ್ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ನಾನು ತುಂಬಾ ಹತ್ಕೊಂಡು ನಾನು ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೆ. ನನಗೆ ಮತ್ತೆ ಮೆಡಿಸನ್ ಹೋಗೋಕ್ಕೆಲ್ಲ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಇರಲಿಲ್ಲ. ಬಟ್ ಅದಕ್ಕೆ ಇಷ್ಟು ಬೇಗ ಆನ್ಸರ್ ಸಿಗುತ್ತೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಬಟ್ ಯಾವನ ಕೃಪೆಯಿಂದ ನನಗೆ ಅದು ಕಂಪ್ಲೀಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಮೇ ಇದ್ದಂಗೆ ಇವಾಗ ಕಂಪ್ಲೀಟ್ ನನಗೆ ಸೈಕಲ್ ನಾರ್ಮಲ್ ಆಗಿದೆ. ಈಗ ನಾನು ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಆ ಇಶ್ಯೂ ಇಂದ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದೆ, ಅದು ನಾನು ಕ್ಯೂರ್ ಆಗಿದೆ. ಸೊ ನಾನು ಅದನ್ನ ಇವತ್ತು ಅವ್ರು ಜಾಬ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದನ್ನ ಹೇಳಿಲ್ಲ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಹಿಮೆ ಪಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ನನಗೆ ಮಾಡಿ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಅಂತ ನನಗೆ ಅನಿಸ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಭಯ ಇದ್ದಿದ್ದ ಬಗ್ಗೆ ಹಿಂಗೆ ಮಾತಾಡೋದು ಅಂತ. ಆಗ ನಾವು ಚಿಚ್ಚಿ ಹೇಳಿದ್ರು, 12 ವರ್ಷದ ರಕ್ತಸ್ಥ ಹೆಣ್ಣು ಬಗ್ಗೆನೇ ನಾವು ಬೈಬಲಲ್ಲಿ ಓದ್ತಿದ್ದೀನಿ, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಭಯ ಪಡ್ತೆ ಅಂತಂದ್ರು. ಸೊ all glory to Yahweh and thank you for Yahweh for all the miracles he is doing in my life. Thank you all. Amen. Hallelujah. சிஸ்டர் வந்து கொஞ்சம் தமிழ்ல சொல்றீங்களா? பேசுங்க. அவ பேசுறது தமிழ்ல சொல்லுங்க. அதாவது அவளுக்கு வந்து PCOD இருக்குங்கிறதுனால 8 வருஷமா அவளுக்கு வந்து பீரியட் சரியா ஆகுது. அப்போ இப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு 3 நாளா வந்துட்டு ஏன்னா போன மாசம் வந்து அவ எனக்கு சொன்னா எனக்கு ஆகல அம்மா, நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் எனக்கு ஆகும் அப்படின்னு வந்து போன மாசம் சொல்லியிருந்தா. அப்போ இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா சொன்னாங்களா, என்ன பண்றது வினுதா, உனக்கு ஒன்று போனா ஒன்று வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா இருக்குது. அதனால நான் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 29th CMCக்கு போகணுமா இருக்குது. அது முடிச்சுட்டு வந்துட்டு உன்னை வந்து ஜெயநகருக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க அங்கதான் போயிட்டு இருந்தாங்களாம், அங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு வந்து சொல்லும் போது இவ என்கிட்ட வந்து சொன்னா, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நான் நம்புற யாப்பா வந்து
எனக்கு கைவிட மாட்டாரு நான் நம்புறேன். எனக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் போகாம எனக்கு வந்து யாப்பா ஸ்வஸ்தத்தை கொடுக்குவாரு நான் நம்புறேன் அப்படின்னு வந்து அவ சொல்லியிருந்தா. நேத்து வந்து ப்ரேயர்ல நாங்க உட்காரும் போது இதை பத்தி ரொம்ப நாங்க ப்ரேயர் பண்ணோம். நீ பயப்படாத, யாப்பா உன்னோடு இருக்கிறாரு, நீ தைரியமா இரு அப்படின்னு வந்து சொன்னேன். அவ வந்து எனக்கு எப்பவுமே வந்து 5 o'clock அவ கால் பண்ணுவா. இன்னைக்கு வந்து எனக்கு 11 o'clock வந்து கால் பண்ணிட்டா. அப்போ நான் வந்து எனக்கு ஃபோன் வரும்போதே ஒண்ணு என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் கால் அட்டன் பண்ணப்போ, சந்தோஷமா சித்தி உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நான் என்னம்மா அப்படின்னா, எனக்கு இப்ப இன்னைக்கு ஆயிடுச்சு, நான் பீரியட் ஆயிட்டேன், எனக்கு யாப்பா எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. நான் மாத்திரை எடுத்து எடுத்து தான் நான் சாப்பிடுவேன். அது ஆகிறதுக்கு ஒரு 5 days முன்னாடி டேப்லெட் எடுக்கணும். அது ஆன பிறகு 20 days நான் டேப்லெட் எடுக்கணும். ஆனா யாப்பா எனக்கு என்ன மாதிரி மிராக்கிள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். அப்ப நான் சொன்னேன், நீ சாட்சியை பகிர்ந்துக்கோ அப்படின்னு. அப்ப எனக்கு கூச்சமா இருக்குதுன்னா, யாவா செஞ்ச நன்மை சொல்றதுக்கு நம்மளுக்கு கூச்சம் தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய அதிசயம். நீ வந்து மாச கணக்கா போயிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு யாவா நைட்டு ப்ரேயர் பண்ணி காலையில உனக்கு அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் அவ வந்து சாட்சி பகிர்ந்துக்குன்னா. இன்னொரு விஷயம், அவ வாழ்க்கையில அந்த முகத்துல அந்த ஷேக்கிங்கே சம்பூர்ணமா நின்றுக்குது. அது வந்து எனக்கு நினைச்சு அவ சொல்றா. நான் கேட்குவேன், எங்கடி உன் மூஞ்சில அந்த ஷேக்கிங் எப்படின்னா, வந்து தேடுவா நீ, வந்து தேடி கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும் எங்க இருக்குது அப்படின்னு. அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே சொல்றாங்க, அவ முகத்துல அந்த ஷேக்கிங்கே நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அவ வந்து ஒரு உறுதியா சொன்னா. ஏன்னா டாக்டர் வந்து சிட்டிக்கே போட்டு சொல்லி அனுப்புனாங்க. உனக்கு சிட்டிக்கே நேரத்துல அது நல்லாவாது, 6 months உனக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவங்க போயிட்டு இருக்க சொன்னா, யாகுவாக்கு என்ன சிட்டிக்கை கூட நிறைய அந்த நேரம் தான் அவருக்கு அதிகமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லி தைரியமா சொல்வா. நான் டாக்டர்கிட்ட போகும்போது நல்லா ஆயிடுவேன், டாக்டர் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு வந்து அவ சொன்னா. இன்னைக்கு அவ சொல்றா, நான் டெய்லி கேட்பேன், என்னடி முகத்துல வரும்போது நீ வந்து தேடி கண்டுபிடிச்சு சொல்லு அது எங்க இருக்குதுன்னு. அது ஓடிட்டு சித்தி என்னை விட்டுட்டு. 8 வருஷமா நான் அவமானப்பட்டேன். ஏன்னா இந்த கண் அடிச்ச மாதிரியே இருக்கும் அவளுக்கு, எல்லாரும் இப்படி அடிச்சு நிக்கிற மாதிரியே இருக்கும். நான் எவ்வளவு அவமானப்பட்டு நின்னேன். இப்ப நான் காலேஜுக்கு போறேன், என் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய சாட்சி. யாகோ பத்தி சொல்றதுக்காகவே என்னை யாகோ கொண்டு போறாரு அப்படின்னு வந்து சொல்றான். யாகோ வாழ்க்கையில செய்த அதிசயங்கள் ஏராளம். அவ மீண்டும் வருவா. இந்த ஃப்ரைடே இல்லைன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து அவ வந்து நம்மளோட வந்து பகிர்ந்துக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறா. யாகோ வாழ்க்கையில செய்த நன்மைக்கு யாகோக்கு கொடான ஸ்தோத்திரம். Amen. Hallelujah. Yesterday, today, forever, Yahweh is the same. Hallelujah. So அன்றைக்கு இந்த கிரியைகளை செய்தவர் இன்றைக்கும் அதையே செய்து நம் மத்தியிலே நாம் ஜீவிக்கிற தேவன் என்பதை அவர் நிரூபிக்கிறார். Hallelujah. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர், நீர் எவ்வளவு நல்லவரப்பா. ஹalleluya. எங்கள் மத்தியிலே நீர் செய்து வருகிற அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி. ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஆம் ராஜாவே, நாங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை மேன்மை பாராட்டுகிற கூட்டமாக இல்லாதபடிக்கு உம்முடைய நாமத்தையும் உம்முடைய வார்த்தையும் மேன்மை பாராட்டுகிற கூட்டமாக இருக்கிற ராஜாவே. ஆனாலும் தேவைப்பட்ட இடங்களிலே நிச்சயமான அற்புதத்தை நீர் செய்கிறீர், நிச்சயமான விடுதலை நீர் தருகிறீர். எங்கள் நடுவில் நீர் இருக்கிறவர் என்று இன்றைக்கு உலகம் அறிந்து கொள்ளுகிறதப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இன்னும் விசுவாசத்தால் அநேக அற்புதங்களை அடையாளங்களை உடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் கிருபை செய்யும் ராஜாவே. நன்றி அப்பா. நாங்கள் போகிற பாதை சரியான பாதை என்பதை நீர் எங்களுக்கு காட்டி எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. எங்களை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடை கற்களும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து மாறி போகட்டும். ஆசீர்வதியும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya. யாகுவா ஷாலோம்.